மகிமையின் நாளது. ஆவியானவரே மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாய் மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றிக் கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். சொல்லுங்க, இயேசுவை பற்றிக் கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அந்த கானம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அந்த கானம் பெறுவார். மறுகரையில் அந்த மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். உங்க சத்தம், மறுகரையில் அந்த மாளிகை சத்தமா பாடுங்க. மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் தீரல் தீரலாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்தோடு இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. நிரப்பிடும் ஆண்டவரே, மகிமையின் நாளது. நீங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா மகிமையின் நாளது. உங்க சத்தம் கேட்கணும். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. உம்மை பார்க்கிற நாளது, நாளது. உம்மை முகமுகமாய் என் தகப்பனே உம்மை தரிசிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த, உம்மை காண எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. மகிமையின் நாளது, ஹல்லேலூயா. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. நல்ல கைகளை தட்டி அந்த ராஜாதி ராஜாவே வெட்கப்படாம கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. இந்த நாளில் நம்முடைய பாவங்கள் கழுவும்படியாய், நம்முடைய மீறுதல்கள் மாறும்படியாய், நம்முடைய பாவங்களுக்கு முடிவை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் நல்ல கைகளை தட்டி தேவாவியான பலனை பெற்றுக் கொள்வோம். பரிசுத்த ஆவியான பலனை பெற்றுக் கொள்வோம். உன்னத பலனை பெற்றுக் கொள்வோம். மகிமையின் பலனை பெற்றுக் கொள்வோம். தேவ கிருபையின் பலனை பெற்றுக் கொள்வோம். ராஜாதி ராஜாவின் பலனை பெற்றுக் கொள்வோம். வார்த்தையின் பலனை பெற்றுக் கொள்வோம். மகிமையின் பலனை பெற்றுக் கொள்வோம். உன்னதத்தின் பலனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் அந்த தெய்வீக பலத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அந்த நல்லவரா இருக்கார். ஆமென். ஆராதனையும் பாடல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் நிறைய இடத்துல சொன்னாரு, பாடுங்கள். என்ன சொன்னாங்க? புது பாட்டை பாடுங்கள், கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், துதியுங்கள், கீர்த்தனைகளை பாடுங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாருன்னு சொன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆலயத்தில் நம்ம வரும் ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள. இங்க மாத்திரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்லுகிறது, ஒரு சகோதரா என்று சொல்லுகிறது, ஆராதனை என்பது தேவனை உண்மையாய் துதிக்கிற ஒரு ஆராதனையாய் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை ஜீவ பலிகளாய், எப்படி ஜீவ பலிகளா தந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. உண்மையாவே என்னை அழைத்து வந்த தேவனுக்கு நான் சோதனை பண்ணுகிறேன். இத்தனை தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அல்லேலூயா. என்று சொன்னால் இந்த இயேசுவின் அன்பினில் எழுந்தது சபை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இனியும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எவ்வளவுதான் இடர்கள் வந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் புயல்கள் வீசினாலும்,
கர்த்தருடைய சபையையும் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் ஒரு தீங்கும் அணுகுவதில்லை. அல்லேலூயா. இந்தியாவின் அன்பாய் அழைத்த பாஸ்டர் சசியாக்கு நான் மனமார்ந்த சோதரத்தை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக கூட நான் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணி திருவிருந்த ஆராதனை நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே திருவிருந்தில வாசிக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இப்ப நம்ம வாசித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். நேரம் எப்படி இருக்குது எனக்கு தெரியவில்லை. ஆனால் குறித்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேச உங்களுக்கு அந்த வாஞ்சையும் அந்த இருதயமும் திறந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை குறித்து அவர் நடத்த விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 31 வரை வசனத்தை எடுத்தவர்கள் நீங்க சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 31 வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாசிங்க. எடுத்த பிள்ளைங்க வாசிக்கலாம். எல்லாரும் அந்த வசனத்துக்கு நேராய் அன்பாய் திரும்பும்படி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் இந்த காலை நேரத்தில் வரவில்லை. தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசும்படியா உன்னதத்தின் தேவன் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னால் வசனம் தான். இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலேயே பலவிதமான நன்மைகளை கொண்டு வர முடியும். வேத வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் செவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சகோதரி வாசிக்கும் போது எல்லாரும் அந்த பகுதியை கவனமாய் நாம் கவனிப்போம். வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்புவர்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ஏன் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்? ஏன் நம்ம வசனத்தை சேர்த்து வாசிக்க வேண்டும்? இந்த வசனம் தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க கூடும். பல முறை நம்ம வாசித்திருக்கல இந்த பேசேஜ், இந்த பகுதியை நாம் பல முறை வாசித்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். திருவிருந்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம், இந்த ராபோஜனத்தினால் இயேசு கொடுத்த அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் உண்டான ஆசீர்வாதம் என்ன நடந்தது என்பது குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அவருடைய இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நல்ல தியானம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இது எதற்காக கொடுக்கப்பட்டுச்சா? 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில என்ன பண்றாரு? அந்த இரவு இயேசு காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிந்து
அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து என்ன பண்ணினார்? 24வது வசனத்துல ஸ்தோத்திரம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இன்னைக்கு திருவிருந்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? காலை நேரத்தில் கர்த்தர் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுவதற்காக, அதை புசிப்பதற்காக, தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்காக, தேவனிடத்தில் அன்பு பாராட்டுவதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை கனப்படுத்துவதற்காக கூடி வந்திருக்க நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திருவிருந்துடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த உன்னதமான அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் திருவிருந்திலே கர்த்தருடைய பலன் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. வியாதிகள் மாறுகிறது. எத்தனையோ சரீரங்கள் புதிய சரீரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அப்பம் அவருடைய மாமிசமாய் இருக்கிறது. அந்த திராட்சரசம் அவருடைய ரத்தமாய் இருக்கிறது. அதை பானம் பண்ணுகிறவன் தேவ பலன் அடைகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறது எதற்கு? ஒரு தேவ பலனை பெற்றுக் கொள்வதற்கு. இது ஒரு சடங்கோ அல்லது ஒரு சாங்கியமோ கிடையாது. இது ஏதோ எல்லாரும் செய்கிறது போல ஒரு பிரகாரம் அல்லது ஒரு பரிகாரம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய கட்டளை. சிலர் என்ன பண்றாங்க? இதை அபாத்திரமாக்கி போடுகிறார்கள். சிலர் இதை ஏமாற்றி இந்த வாரம், இந்த மாசம், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். எதற்காக? மாதந்தோறும், சில சபைகளில் வாரந்தோறும், சில இடங்களிலே எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இப்படி கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மாசத்துக்கு ஒரு முறை நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பி நம்மை சோதித்து அறிந்து தேவனிடத்தில் திரும்பும் போது தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய், இப்படிப்பட்ட கட்டளைகள் மூலமாய் அவர் சொன்னார்ல, நீங்க இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணுங்க, இவைகளை வாங்கி புசிங்க என்று சொல்லுகிறாரே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னா, காலை நேரத்துல திருவிருந்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம் என்ற ஒரு தலைப்புல கர்த்தரினோடு கூட பேச ஆரம்பித்தார். முதலாவது, அவைகளை புசிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் வாய்களிலே ஸ்தோத்திர பலிகள் வரட்டும். அற்புதமா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, given to thanks. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு காலை நேரத்தில் ஆலயத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இது யாருடைய ஸ்தலம்? ஆண்டவருடைய ஸ்தலம். ஆலயத்தில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். கூடி வருகிற ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஒரு நாள், இன்னைக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீ எனக்காய் அடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ரத்தத்தை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க சின்ன வயதிலே ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எத்தனை கணவன்மார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், எத்தனை மனைவிமார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், எத்தனை சபை விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து அறிந்து ஆண்டவரிடத்தில் மறுபடியுமாய் அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்படிதான் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாய் அவருடைய தகப்பன் ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். ஊழியக்காரனை அனுப்பும் போது அந்த ஊழியக்காரன் சொன்ன வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரன் செய்த காரியத்தை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்த ஒரு சத்தமா வாசிக்கலாம். தலை குனிந்து, அந்த ஊழியக்காரன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரனுடைய குமார்த்தியை
அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை, கைகளை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் போன காரியத்தை நிறைவேற்றினான். அவன் அற்புதமா சொல்லுகிறான். ஒருவேளை அவன் யூதனா இருந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவன் இஸ்ரவேலனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. இங்க சொல்லும் போது அவன் குறிப்பிடுகிற ஒரு காரியம், அவன் தலை குனிந்து என்ன செய்கிறான்? தலை குனிந்து. நீ கர்த்தரிடத்துல தலை குனிவாய் என்று சொன்னால் மனுஷர்கள் தலை குனிவே மாட்டேன். இது வெளிப்பாடு. அல்லேலூயா. இங்கே வந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்துவீர்களேயானால், உங்களுடைய எல்லா காரியங்களை விட்டு தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களேயானால் மனுஷர்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா இங்க நிறைய பேர், இங்க நான் சொல்ல விரும்பல, அநேக சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், அநேக சபையில் இருக்கிற பெரியவர்கள் பைபிள் கூட சர்ச்சுக்கு கொண்டு வர்றதில்ல. அவங்க வரும்போதே அப்படி நடைகளிலே ஒரு பெருமை, அப்படி பேச்சுல ஒரு பெருமை, இப்படி பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிறிஸ்துவத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். சபையில் இருக்கிற தாழ்மை எதிர்பார்க்கிறார். இந்த ஊழியக்காரன் தலை குனிந்து என்ன செய்கிறார்? சோத்திரம் பண்ணுவதற்கு தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகள் தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என்ன செய்கிறான்? ஓஷே பணிந்து கொள்ளுதல் என்பது அவரை ஆராதிப்பது. ஆராதனை என்பது என்ன? முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தி அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தீங்களே. சொல்லணும், ஆண்டவரே எனக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்களே, எனக்கு நல்ல கணவனை கொடுத்தீங்களே, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீங்களே, எனக்கு நல்ல சபையை கொடுத்தீங்களே, எனக்கு நல்ல ஊழியரை கொடுத்தீங்களே. சொல்லிருக்கீங்களா? உண்மையா? எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்களே, என் சரீரத்துல பலன் உண்டாய் இருக்கிறதே, எனக்கு பாட கிருபை செஞ்சீங்களே, ஆராதிக்க கிருபை செஞ்சீங்களே, வார்த்தையை பேச கிருபை செஞ்சீங்களே, உமக்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த, வசனம் சொல்லுகிறது பாருங்க, நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற, யாருடைய தேவன்? ஆபிரகாமுடைய தேவனாய் இருக்கிற கர்த்தரை சோத்தரித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சோத்திரம் பண்ண வேண்டும். திருவிருந்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அப்பத்தை கைகளில் வாங்கும் போது மட்டும் சோத்திரம் அல்ல, உங்கள் குடும்பம் சோத்திரம் பண்ணுகிற குடும்பமாய் மாற வேண்டும். நெருக்கத்தில் சோத்திரம் பண்ணுங்கள், அழுகையில் சோத்திரம் பண்ணுங்கள், இழப்பில் சோத்திரம் பண்ணுங்கள், தோல்வியிலே கர்த்தரை நோக்கி சோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சோத்திர பலிகளில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய காணிக்கையில் அவர் பிரியப்படுகிறதை காட்டிலும் சோத்திர பலிகள், நம்முடைய உதடுகளில் சோத்திர பலி எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தினுடைய கைக்கும் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அந்த காலை நேரத்துல உங்க முகத்துல ஒருவேளை நீங்க என்ன ஏக்கத்தோட கஷ்டத்தோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை நேரத்தில் எகிப்தியர்கள் நடுவில் இஸ்ரவேலை விடுவித்து அவர்களை சோத்திரம் பண்ணும்படி கிருபை செய்த தேவன் இந்த காலை வேளையில் உங்களை விடுதலையாக்கி, உங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கி உங்களை சோத்தரிக்க பண்ணுவார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி சோத்தரிப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 430 வருஷம். எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தில் கொடுக்க போகிறார். என் குடிகாரன் கணவன் மாறலையே, என் மனைவி எப்போதும் ஓயாத சண்டை பண்ணுகிறவளா இருக்கிறாளே, என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, என் பிள்ளை ஊர் பிரகாரமாய் அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான், அடங்காதவனாய் இருக்கிறான், கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறான்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா?
அவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை விடுவிக்கிறதினால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அநேக காரியத்தை சொல்வதற்கு நேரம் இல்லை. முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அது மாத்திரம் இல்லாம நீங்க இரண்டாவது அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். ஆகையால் வாசிங்க. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புறம்பே கழித்து போடுங்கள். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. உங்க இதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசு காட்சனுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க இதயத்து மேல கையை வச்சு, இயேசு கிறிஸ்து எனக்காக காட்சனுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, உங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு ஆடு வெட்டப்படுகிறதை போல, ஒரு மாடு வெட்டப்படுகிறதை போல, மிருக ஜீவன்கள் வெட்டப்படுகிறதை போல இயேசு ரத்தம் சிந்தினவராய் உனக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே. இரண்டாவது என்ன தெரியுமா கர்த்தர் என்னோடு பேசினால், நினைவு கூறுங்கள். என்ன செய்யுங்க? Remember your God. ஆண்டவர் நமக்காக செய்த அந்த பாடுகளை நினைத்து பாருங்கள். ஆண்டு சொன்னார்ல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26ல சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன சொல்றாரு? நினைத்து பாருங்கள். உங்களுக்காக இயேசு பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். உங்களுக்காய் வாரினால் அடிக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் சிந்தின அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். சரீரத்தில் விழப்பட்ட நிலம் போல் மாறின நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். உனக்காக அடிக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள். உங்களுக்காக ரத்தம் சிந்தினதை நினைத்து பாருங்கள். உங்களுக்காக பாடுகளை பட்டதை நினைத்து பாருங்கள். உங்களுக்காக எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி கொண்டவரை நினைத்து பாருங்கள். காரி துப்பினார்கள். என்ன செஞ்சாங்க? காரி துப்பினார்கள். இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. முள்கிரீடத்தை எடுத்து தலையிலே அழுத்தினார்கள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கைகளில் ஆணைகளை அடித்தார்கள். கால்களில் ஆணைகளை அடித்தார்கள். சரீரத்தை உரித்தார்கள். அந்த வஸ்திரத்தை உரித்து போட்டார்கள். எவ்வளவு வேதனை! அவர் செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். இவ்வளவுத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்க, அவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த காலை நேரத்துல அவர் அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணும்படி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சிலுவையை நோக்கி பார். நான் உனக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்கா பண்டிகையில் ஒரு ஆட்டின் ரத்தத்தையோ அல்லது காளையின் ரத்தத்தையோ அவர்கள் வெட்டி அதன் ரத்தத்தை ஒரு கிண்ணியிலே பிடித்து ஈசோப் என்னும் கொழுந்தை கொண்டு போய் அந்த ரத்தத்தை பிரதான ஆசாரியனிடத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த பிரதான ஆசாரியனும் வருஷத்திற்கு ஒரு முறை அந்த கிண்ணத்தில் இருக்கிற ரத்தத்தை சுமந்து கொண்டு ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கின்ற அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அவன் கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் உடன்படிக்கை பெட்டியின் மேல் அந்த கிண்ணியில் இருக்கிற ரத்தத்தை ஈசோப் என்னும் கொழுந்தினாலே தொட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பான். அந்த கொம்புகளிலே விடுவார். பிறகு வெளியே வந்து சமாதானம் என்று பிரதான ஆசாரியன் சொல்லும் போது ஜனங்கள் மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, தங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆக்கப்பட்டது என்ற ஒரு திருப்தியோடு அவர்கள் கடந்து போவார்கள். இவைகள் எல்லாம் அடையாளமாய் இருந்தது. இது முழுமையாய் நிறைவேற்ற இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். என அன்பானவர்களே, அவருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அவரை நினைவு கூறுங்கள். என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. இயேசு உங்களுக்கு செஞ்சத நினைவு கூறுங்க. நான் இந்த காலை நேரத்துல மேல நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலை 5 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தில் நான் முழங்கால் படிக்க ஆண்டவரே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே,
அதை நினைத்து பார்த்து, எனக்காகத்தானே நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காகத்தானே நீங்க பாடுகள் அனுபவிச்சீங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். வாசிக்கலாம். நீங்க யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 4-7 வரைக்கும் நீங்க வாசிங்க. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போது நாம் பலன் அடைவோமாக. வாசிப்போம். வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 4-7 எடுத்து ஒன்று வாசிங்க சத்தமா. சாரி, 5வது அதிகாரம் வாசிங்க. ஆறாம் அதிகாரம். ஒரே நிமிஷம் வசனம். ஓகே, 6ஆம் அதிகாரத்துல தான் வாசிக்கல. 6ஆம் அதிகாரத்துல நீங்க எதிர்த்து வாசிக்கலாம்னு சொன்னா 53 நீங்க வாசிங்க. 53 வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதினால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான 2வது ஆராதனையில இதே டாபிக்ல வேற செய்தி கர்த்தர் நம்மோட கூட பேச போகிறார். திருவிருந்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம் 2வது செய்தியில நான் 3 காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த காலை நேரத்தில் முதல் ஆராதனை கர்த்தர் 3 காரியம் தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது, திருவிருந்தில் நீங்கள் அமரும் போது அல்லது தேவ சமூகத்தில் வரும்போது சோத்திரம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். 2வது, அவரை நினைவு கூறணும். 3வது, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நீங்களே என்ன செய்ய வேண்டும்? சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் சொல்லுவார், உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க, உங்க காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, இயேசுவிடத்துல திரும்புங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுடுவோம். ஆனா கர்த்தராகிய தேவன் உங்களை கூர்ந்து கவனிப்பார். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஸ்தானம் கர்த்தருடைய சமூகம். நீங்கள் வந்திருக்கிறது தேவனுக்கு முன்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் உலாவுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மீறுதல் செய்கிறவர்கள், நீங்க எப்படிப்பட்ட கோபத்தோடு இருக்கிறவர்கள், உங்கள் குணாதிசயங்களை அறிந்தவர். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, நம்மை நாமே, சகோதரியே சகோதரனே, உங்களை நீங்களே சோதிக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். என் விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? என் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய வேத வாசிப்பும் தியானமும் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாய் நான் இருக்கிறேனா? இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா? சாட்சி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறதா? உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாய் நாம் மாறி போய்விட்டோமே. கர்த்தர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, எந்த மனுஷனும், ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனும், அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷனும், தேவனை ஆராதிக்கிற எந்த மனுஷனும், பூமியில இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற எந்த மனுஷனும் என்ன செய்யணுமா? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏன் சோதிக்கணும்? எப்படி சோதிக்கணும்? நேரம் இல்ல, அநேக காரியத்தை சொல்ல வேண்டும். நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படி சோதிக்கிறது? எதையெல்லாம் சோதிக்கிறது?
அப்படி நீங்க என்னிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா வேதத்தில் வசனத்தை சொல்ற மாதிரி குறித்து வைத்துக் கொண்டு வீட்டிலே தியானம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் வசனம் 2-7 வரைக்கும் வாசிப்பீர்களேயானால் இருதயத்தை சோதியுங்கள். வசனம் என்ன சொல்கிறது? இருதயத்தை சோதித்து பாருங்கள். 3வது வசனம் சொல்கிறது சத்தியத்தில் நடக்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். 4வது வசனம் சொல்கிறது வீணரோடு உட்கார்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். 5வது வசனம் சொல்கிறது பொல்லாதவரிடத்தில் உட்கார்கிறேனா என்று சோதித்து பாருங்கள். 6வது வசனம் சொல்லுகிறது அவருடைய காரியத்தை அதிசயங்களை நான் விவரிக்கிறவனா இருக்கிறேனா என்று நினைத்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். 7வது வசனம் சொல்லுகிறது என்னை கழுவுகிறேனா என்று நீங்க சோதித்து பாருங்க என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க 2-7 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன எல்லா காரியத்தையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் சொல்லுகிறது போல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. பழுதற்றதை பழைய ஏற்பாட்டிலே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பலி கொடுத்தார்கள். அப்ப பழுதற்றதை கண்டுபிடிப்பதற்கு அவங்க சோதிச்சு பார்க்க வேண்டும். நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார்? நீங்க சோதிக்கணும், உங்களை நீங்களே சோதிக்க வேண்டும். நான் என்ன பாவம் செய்கிறேன்? என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? என் இருதயம் எப்படி இருக்கிறது? என் குடும்பத்தை நான் எப்படி இருக்கிறேன்? நான் சபையில எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். உங்களை நீங்களே நீங்க என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நீயே சோதிக்கும்படியாய், உங்களை நீங்களே சோதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். திருவிருத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதினால் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனை நினைத்து பார்க்கிறதினால் வருகிறது. நீங்கள் சோதித்து மனம் திரும்புகிறதினால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் உங்க இதயத்து மேல கைகளை வச்சு நீங்க எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஒரு விசையா ஆண்டவரே என் பாவங்களை கழுவ, அப்படி பாவங்களை அறிக்கையிட்டு சோத்திரம் பண்ண ஒரு 2-3 நிமிஷம் எல்லாம் ஜெபிக்கணும். கண்களை மூடி நல்லா ஜெபிக்கணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பும்படியாய் நம் நடுவில் வந்திருக்க எல்லாம் சோதரம் பண்ணுங்க. பாக்க எல்லாம் சோதரம் பண்ணுங்க. வாயில திறந்து சோதரம் பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவரே நீர் தந்த இந்த கிருபையான வாழ்க்கைக்காக சோதரம், என்னுடைய கணவனுக்காக சோதரம், என் மனைவிக்காக சோதரம், கர்ப்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுத்தீரே சோதரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எதற்காக திருவிருந்து ஆராதனை? கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியா. எதற்காக இப்படிப்பட்ட தெய்வீக பரிசுத்த ஆராதனை? ஏன் இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம்? ஏன் நாம் அப்பத்தை புசிக்க வேண்டும்? ஏன் நாம் ராபோஜனத்தை அந்த திராட்சை ரசத்தை நாம் பருக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு பாராட்டின அந்த காரியங்களை நினைத்து பார்ப்பதற்கு, அவருடைய மரணத்தை நினைத்து பார்ப்பதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைத்து பார்ப்பதற்கு, அவருடைய வருகையை நினைத்து பார்ப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஒரு 10 முறை சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஒரு விசையாய் ஆண்டவரே வியாதிகளை என்னை விட்டு விலக்கினதற்காக நன்றி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்களை திறங்க. அப்படியே உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே என் குடும்பத்தை நடத்தினீரே சோதரம், இயேசுவே எங்க பிள்ளைகளை நடத்தினீங்களே சோதரம், இயேசுவே எங்க சபையை நடத்தினீங்களே சோதரம், இயேசுவே உம்முடைய மாறாத கிருபைகளை நடத்தினதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. நல்ல காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சோதர வழிகளை கர்த்தர் அங்கீகரித்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே இவர்களுடைய ரத்தத்தையும் உம்முடைய அப்பத்தையும் புசிக்கும் போது சோதரம் பண்ணும் போது சோதரத்துக்குரிய நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவகரனுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவகரம் இந்த பிள்ளைகளை மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
அப்படி செய்கிறதற்காக நன்றி. நினைத்து பாருங்க, இயேசுவை நினைத்து பாருங்க, அவர் உங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து பாருங்க. என் சகோதரி நினைத்து பார், ஆண்டவர் உனக்காய் செய்ததை நினைத்து பார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு செய்தது, உன் குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்து செய்தது, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது, உன்னுடைய வேலையில் கர்த்தர் செய்தது, உன்னுடைய படிப்பில் கர்த்தர் செய்தது, உன்னுடைய தொழிலில கர்த்தர் செய்தது, உன் வியாபாரத்தில் கர்த்தர் செய்தது. நினைத்து பார், நினைத்து பார், நினைத்து பார். நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் போது தேவ ஆசீர்வாதம் உண்டாகிறது. மகளே, அநேக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னதத்தின் தேவனுடைய கண்கள் நம்ம மேல் கடந்து வந்திருக்கிறது. எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே, இன்னும் ஆண்டவரை நினைத்து பார்க்க கிருபை செய்யும். நினைத்து பார்த்து நாங்களே சோதிக்கும்படியார், எங்களை நாங்களே சோதிக்கும்படியார் ஒரு விஷயங்களை நினைத்து பார்க்கிறோம். அப்பா, ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கோபம் வருகிறது ஆண்டவரே, எனக்கு அதிகமா கோபம் வருது ஆண்டவரே. அந்த கோபம் என்ற சுபாவத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கண்களில் நான் பாவம் செய்கிறேன். இனி அப்படிப்பட்ட பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளோ. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு அர்ப்பணிப்பு நேரம் சகோதரி, இது ஒரு அர்ப்பணிப்பு நேரம் சகோதரா. நீங்கள் எங்க இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறுங்க. உங்கள் இருதயங்களை கர்த்தரிடத்தில் உயர்த்துங்க. இயேசுவே, அப்பா, நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பருகினாலும் அநேக பாவங்கள் என்னை பின்தொடர்கிறது. என் குடும்பம் சாபத்தில் இருக்கிறது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாயில தரங்க, நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் சாபத்தை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே, என் பலவீனங்களை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. உறவுகளுக்குள் இருக்கிற கசப்புகள், சொந்த பந்தங்களுக்குள் இருக்கிற கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபிக்கிற ஆண்டவரே, இங்க இருக்கிற வாலிபர்களை கொடோ, இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை கொடோ, உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கொடோ. சத்து ஒருவனையும் சூறையாட கூடாது, ஒரு மனிதனும் பாவத்தில் விழுந்து விடக் கூடாது, ஒரு மனிதனும் அக்கிரமத்தில் அழிந்து விடக் கூடாது. உமக்காய் பிரகாசிக்கிற சந்ததியாய், உமக்காய் கனி கொடுக்கிற சந்ததியாய், உங்களை நிலைத்திருக்கிற சந்ததியாய் அவருடைய பிள்ளைகளை மாற்றுவாப்பா. சோத்திரம் அன்னைவர்கள் அர்ப்பணிக்கட்டும் அப்பா. உங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல அர்ப்பணிக்கட்டும் அப்பா. இவர்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப இவர்களை ஒப்பு கொடுக்க இவர்கள் அர்ப்பணிக்கட்டும் அப்பா. கர்த்தரை செய்ததற்காக நன்றி. மாறாத பிரசன்னம் வல்லமையை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சபையை ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகவல். கர்த்தருடைய விலையிடம் பெற்ற நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இப்பொழுது அன்பு சகோதரர்கள் ஒரு காணிக்கை பாட்டு பாடுவார்கள். அதற்கு முன்பாக நான் ஒரு அறிவிப்பு சொல்லுவேன்.